அடுத்ததாக கண்டன உரை வழங்க பகுத்தறிவாளர் கழகத்துடைய தலைவர் தோழர் இரா தமிழ்ச்செல்வன் அவர்களை அழைக்கிறேன். அனைத்து இயக்க தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம். கீழடி ஆய்வறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொல்லியல் துறையின் சார்பாகவே வெளியிட முயற்சி எடுத்து வரும் இந்த வேளையில் அதை மறுபரிசீலனை செய்யுமாறு, அதில் சில தரவுகளை மேலும் சேர்க்குமாறு திரும்ப அனுப்பும் முயற்சியில், அதை காலந்தாழ்த்தும் முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் அனைவரும் இணைந்து இந்த இடத்தில் கூடி நம்முடைய வன்மையான கண்டனங்களை தெரிவிக்கும் முகமாக தொடர் முழக்கங்களை எழுப்பியிருக்கிறோம். இது வெறும் கீழடி தொடர்பான ஒரு பிரச்சனை மட்டுமல்ல, இது நீண்ட காலமாக நடைபெற்று வரும் ஆரிய திராவிட போரின் ஒரு நீட்சிதான். இது 1924 சர் ஜான் மார்ஷல் அவர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் அறிக்கையை படித்த போதே அவர்களுக்கு அடிவயிற்றில் பற்றி கொண்டது. என்னடா இது, ஏதோ ஒரு வேதகால நாகரிகம் தான் நம்முடைய நாகரிகம் என்று நாம் முன்பு எல்லோரையும் நம்ப வைத்துக் கொண்டிருந்தோம். அதையெல்லாம் தாண்டி இப்போது ஒரு புதுமையான ஒரு பண்பாட்டை அவர்கள் எடுத்து செல்கிறார்களே, இது நமக்கல்லவா பிரச்சனை என்று அவர்கள் அப்போதே திட்டமிட ஆரம்பித்து விட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எப்போதெல்லாம் நம்முடைய திராவிட கருத்தியலை முன்னெடுக்கிறோமோ அப்போதெல்லாம் அது மேலெழுந்து நம்மை தாக்குவதற்கும் நம்மை கீழே தள்ளிவிடுவதற்கும் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்போதெல்லாம் நாம் போராடித்தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலும் இந்த அறிக்கை சமர்ப்பிப்பு விஷயத்திலும் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதற்கு ஆதாரம் மேலும் மேலும் கேட்க அறிவியல் பூர்வமான ஆதாரத்தை தவிர வேற என்ன ஆதாரம் வேணும்? அதான பகுத்தறிவு. பகுத்தறிவு என்றால் பகுத்து அறிந்து என்னென்ன செயல்கள் இருக்கிறது, அதில் உண்மைத்தன்மை என்ன என்பதையெல்லாம் கண்டறிவது தானே பகுத்தறிவு. அந்த அடிப்படையில் ஆராய்ச்சி செய்து கார்பன் டேட்டிங் உட்பட அத்தனையிலும் சான்றுகள் அளிக்கப்பட்டதற்கு பிறகும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் இன்னும் தரவுகள் தேவை என்று செய்கிறார்கள் என்று சொன்னால் அது தாமதப்படுத்துவதற்கான ஒரு நிச்சயமான அவர்களுடைய வேலையாகத்தான் நமக்கு தெரிகிறது. எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தரவுகளை மேலும் மேலும் கேட்டு தாமதப்படுத்துவதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். உடனடியாக அந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். என்ன தரவுகளை அவர்கள் எல்லாம் சேது சமுத்திர திட்டத்திற்கு அவர்கள் கொண்டு வந்து அங்கு வழங்கினார்கள். அதை உடனடியாக நாம் அதற்கு சேது கால்வாய் திட்டத்திற்கு நாம் ஏற்பாடு செய்த போது இல்லை இது ராமன் பாலம் என்று சொல்லி எந்த ஆதாரத்தை வைத்து அவர்கள் முடக்கினார்கள். அதை வழக்குகளும் அந்த கோர்ட்டும் அதை ஏற்றுக்கொண்டது. அயோத்தி கோயிலில் ராமர் இங்குதான் பிறந்தார் என்று எந்த ஆதாரத்தை, எந்த கார்பன் டேட்டிங்கை வச்சு அவர்கள் முடிவெடுத்தார்கள்? ஒரு எம்பி நேரடியா சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாரு, இது எங்களுடைய நம்பிக்கை, மத நம்பிக்கை அப்படிங்க. அதை ஏற்றுக்கொண்டு அது தீர்ப்பும் வழங்குகிறது அந்த உச்ச நீதிமன்றம். இப்படித்தான் இன்று அவர்களுக்கான சங்கிகளுக்கான கோட்டையாக இந்த இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள், உலகம் முழுவதும் இருக்கிற அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் கூட இங்கு இந்தியாவில் இருக்கும் நம்முடைய இணை எதிரிகள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே நாம் போராடி அதை நிச்சயமாக வெல்ல வேண்டும். அதற்கு இந்த ஒரு கண்டன முழக்க போராட்டம் ஒரு தொடக்கமாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வருகிற 18ஆம் தேதி திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைத்து இதே இடத்தில் நடைபெற இருக்கிறது. உங்கள் அனைவரையும் அதற்கும் வந்து உங்கள் கண்டனத்தை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.